ஸோ ஒரு வகையான அட்டாச்மெண்ட் டிசார்டர்ஸ்ன்னு இருக்குது, விச் மீன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸில் வரும். அதாவது எப்படின்னா ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று டிஸ்இன்ஹிபிட்டட் சோஷியல் என்கேஜ்மெண்ட் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு குழந்தை தன்னுடைய ஒரு கேர் கிவர் லைக் பேரண்ட்ஸு, ஃபாதரோ மதரோ யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஏதாவது ஒரு அர்ஃபனாக இருக்காங்க, ஒரு அர்ஃபனேஜில் வளர்கிறாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, ப்ராப்பர் கேர் இல்லை, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வளர்கிற ஒரு குழந்தைக்கு எந்த ஒரு கேர் கிவர் மேலேயும் பெருசாக ஒரு பாண்டோ ஒரு அஃபெக்ஷனோ கிரியேட் ஆகிருக்காது, அது சின்ன வயசுல இருந்து. ஸோ இது வந்து ஒரு 1 இயர்லேருந்து 5 இயர்ஸுக்குள்ளவே அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகாததுனால அவங்க வந்து யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் சரியாக பழக மாட்டாங்க. தனக்கு ஒரு விஷயம் வேணும், தனக்கு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னாக்கா கூட அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி அதை ரெசிப்ரோகேட் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப தனிமையில் இருப்பாங்க. அதை பற்றி நினச்சி கவலைப்படுறதாகட்டும், தூங்காமல் இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களோட ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதனால் அவங்களோட எஜுகேஷன்லாம் அஃபெக்ட் ஆகும், அவங்களோட சோஷியல் லைஃப் பாதிக்கப்படும். இதனால் அவங்களுடைய அடல்ட் லைஃபும் வந்து ஹெல்த்தியாகவும் சேஃபாகவும் இருக்காது. தே கேன் எண்ட் அப் இன் சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர்ஸ், டிப்ரெஷன், அந்த மாதிரி பல்வேறு மனசு ரிலேட்டடான ப்ராப்ளம்னால அவங்க அஃபெக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதே குரூப் ஆஃப் பீப்புள் இதே மாதிரி ஒரு அர்ஃபனேஜ்லோ இன்ஸ்டிடியூஷன்லயோ வாழ்ற பீப்புள் யாருமே கேர் கிவர் இல்லாததுனால சம்டைம்ஸ் வந்து ஓவராகவும் எங்கேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓவரா எங்கேஜ் ஆகுறதுனா புது ஆட்கள் வந்தாக்கா யார் என்னன்னு கேட்காம போயிடுறது, அவங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றது, அந்த ஒரு டிஸ்டன்ஸே கீப் அப் பண்ணாமல் ஓவர் ஃபெமிலியரா ஒரு சேஞ்சஸ் கிட்ட இருப்பாங்க. அதுதான் வந்து டிஸ்இன்ஹிபிட்டட் சோஷியல் என்கேஜ்மெண்ட் டிசார்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்.